ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹரியார்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம சிவபெருமான், அதாவது சிவராத்திரி ஸ்பெஷலாக சிவபெருமானுடைய ட்ராயிங்க்கு நம்ம பென்சில் ஷேடிங் பண்ணுறது தான் கற்றுக்கிட போகிறோம். ஓகே, இந்த சேனல் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2B பென்சில், அதாவது நம்ம HB பென்சிலை வச்சு அவுட்லைன் வரைஞ்சதை ஒரு வீடியோவை போட்டிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதை பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2B பென்சிலை வச்சு ஷேடிங் பண்ணுறோம். அதாவது நீங்கள் பார்த்து பண்ணுங்கள், ஃபுல்லாக பண்ணால் ரொம்ப இதாக இருக்கும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் பண்ணியிருக்கிறோம். அதாவது வெறும் அவுட்லைன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப ஃபுல்லாக, அதாவது அது ஷேடிங் பண்ணாமல் ஒரு ஆர்ட் மாதிரி, அதாவது ஒரிஜினல் லுக் கொடுக்காமல் ஒரு ஆர்ட் மாதிரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ட்ரை பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை பார்த்திங்கன்னா அதாவது அவுட்லைன் மட்டும், அதாவது எங்கெங்கே இதாக இருக்குது பள்ளமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்போம். ஆனால் அதே மாதிரி இருக்காது, ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் தான் இதை பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், 2B பென்சிலை வச்சு அவுட்டில் மட்டும், அதாவது அவுட்டர்லேயும் ஃபுல்லாக அவுட்டர் தொடாது, நடுவில் அதுக்குள்ளே இருக்கிறது மட்டும் நம்ம அவுட்லைன் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா அவுட்லைனை தொடாமல் உள்ள ஒரு லேயர் க்ரியேட் ஆகி நம்ம ஷேடிங் பண்ணியிருக்கிறோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா கார்னர்லெல்லாம் ரொம்ப டார்க்காகவும் போக லைட்டாகவும் விழும். இது பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காகவும், நடுவில் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாகவும் இருக்கும். ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப சிம்பிளாக அழகாக வரையலாம். இது வந்து ரொம்ப ஷேடிங்லாம் ரொம்ப சின்ன குழந்தைங்க முதற்கொண்டே நீங்கள் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக வரையக்கூடிய ஒரு ட்ராயிங் தான். பாருங்கள், மேலே வந்து ரொம்ப டார்க்காக பண்ணி கீழே அப்படியே லைட்டாக கொண்டு வந்துட்டேன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது, அதே மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், இதிலே பார்த்திங்கன்னா அவுட்டர் ஃபுல்லாக கொடுக்காம அதுக்குள்ளேயே ஒரு லேயர், உள்ளேயே ஒரு லைன் க்ரியேட் ஆகி அதில் நம்ம ஷேடிங் பண்ணுற மாதிரி பார்த்துருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நெக்ஸ்ட்டு வர வீடியோ இதே மாதிரி ஆர்டிஃபிஷியலாக, அதாவது இதே மாதிரி நம்ம நேச்சுரலாக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி பண்ணுறதுக்குன்னா இதே மாதிரி யூஸ் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பிளெண்டிங் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். பிளெண்ட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். இது பிளெண்ட் பண்ணையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அந்த அவுட்லைனுக்கு இதையும் மிக்ஸ் பண்ணாமல் கொடுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா 5B பென்சில், அதாவது இப்போ இதுக்கு அடுத்தால் பார்த்திங்கன்னா 5B பென்சில் தான் டார்க்குக்கு யூஸ் பண்ணுறோம். எல்லாத்துக்கும் இதே தான் சொல்கிறான்னு நினைக்காதீங்க. அதாவது 2B பென்சில் யூஸ் பண்ணால் நெக்ஸ்ட்டு வந்து 3 அல்லது 5 யூஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 வந்து ரொம்ப கொஞ்சம் டார்க்னஸ் கொடுக்கும். பாருங்கள், எங்கெங்கே டார்க் தேவையோ, அதாவது ரொம்ப கார்னர் மட்டும் டார்க் கொடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் டிஃப்ரெண்ட்டாக தான் வந்திருக்கு. ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் இதே மாதிரி இது வந்து மெட்டீரியலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஷேடிங் பண்ணியிருப்போம். இது வந்து ஒரு அவுட்லைன் மட்டும் நம்ம ஷேடிங் பண்ணுறதுனால ஒரு ரொம்ப எனக்கே ரொம்ப பிடிச்ச ட்ராயிங்காக இருக்குது, புது மெத்தடு. இதெல்லாம் கற்பனையில் வரைஞ்சது தாங்க. அதாவது ஆல்ரெடி ஒரு பிக்சர் எடுத்து பார்த்தோம். அதை பார்த்துட்டு அதுலேருந்து என்னுடைய ஓன் தாட்டை கொடுத்துருக்குறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய நிழல், அதாவது ஷேடிங், அதாவது நம்ம பண்ணுறதே ஷேடிங் தான். அதோட நிழல் ஒன் சைடாக விழுதமாகி, அதுவும் பார்த்திங்கன்னா மேலேயும் கொடுக்கக்கூடாது, மேலேயும் கொடுத்து பார்த்தா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதை மாதிரி இதில் கொடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு அட்ராக்டிவ் லுக் கொடுக்குது. இதை ஃபுல்லாக நான் 2B பென்சிலாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், தெரியுது பார்த்திங்களா, அந்த 2B பென்சிலுக்கும் 5B பென்சிலுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதுக்கு மேலே பிளெண்டிங் ப்ரஷ்ஷை வந்து நான் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். பிளெண்ட் பண்ணோன்னே ஒரு ரொம்ப இந்த சூழலை வந்து ரொம்ப ஒரு லுக் கொடுக்குது எனக்கு. பாருங்கள், தெரியுது பார்த்திங்களா. இது பார்த்திங்கன்னா ஆர்ட் ஒர்க்கில், அதாவது பெயிண்டிங் ஒர்க்கில் தான் இதுமாதிரி பண்ணுவோம். நம்ம பென்சில் ஷேடிங்கில் இதை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுக்காக பார்த்திங்கன்னா அவருடைய தலைமுடிகள் எல்லாமே, சிவபெருமானுடைய தலைமுடிகள் எல்லாமே ஃபஸ்ட்டு 2B பென்சிலை வச்சு ஃபுல்லாக ஒரே மாதிரி யூனிஃபார்மாக நீங்கள் கொடுத்துக்கணும். அப்புறம் தான் இதுக்கு மேலே யூஸ் பண்ணுற பென்சிலோட குள்ளே, அதாவது பென்சில் அதை ஷேடிங் பண்ணையில் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கொடுக்கும். பாருங்கள், நீங்கள் பார்க்கவே தெரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டொட்டோரியல் வீடியோவாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எப்படி வரைஞ்சிக்கோங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். வேறு எந்த சேனல்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணாத அளவுக்கு இதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தமிழ் லாங்குவேஜ் உள்ளவங்க தமிழில் நல்லா இதை கற்றுக்கலாம். தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க, அதர் லாங்குவேஜ் உள்ளவங்களுக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். அதையும் நான் வந்து இது வேறு ஒரு லாங்குவேஜ், எனக்கு இப்போது கன்னடம் தெரியும், அப்புறம் இங்கிலீஷ், இந்த 3 லாங்குவேஜ்லேயும் நான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். விருப்பம் உள்ளவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது செப்பரேட்டாக வீடியோவாக உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து 5B பென்சில் யூஸ் பண்ணுறோம். 5B பென்சில் யூஸ் பண்ணி திரும்ப
அவுட்லைன் கொடுத்துட்ருக்குறோம். பாருங்கள் கொடுக்க என்ன ஆகும், உங்களுக்கு லுக்கே டிஃப்ரெண்ட் கொடுக்கும். இதையும் பார்த்திங்கன்னா பைபி பென்சில் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்காம சில இடங்களில் கொஞ்சம் அழுத்தி கொஞ்சம் டார்க்னஸும் சில இடங்களில் கொஞ்சம் லைட்டாகவும் கொடுக்கணும். அது எங்கெங்கன்னு பார்த்திங்கன்னா பாட்டம் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக கொடுத்து அப்புறம் போக மிடில் ஸ்லோ பண்ணிவிட்டு அப்புறம் அந்த எண்டு டு எண்டு வந்து ரொம்ப டார்க்னஸ் பண்ணணும். இந்த இடம் ஃபுல்லாகவே டார்க்காகவே பண்ணியிருக்கிறோம். பைபி பென்சில் வச்சு பாருங்கள், எல்லா பக்கம் ஒரே லைனாக டார்க்காக கொடுத்துட்டிங்கன்னா உள்ள 2B பென்சில் லேயர் வந்து உங்களுக்கு தெரியும். இது ஒயிட்டாக தெரிஞ்சால் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு 2B பென்சில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், இதுக்கப்புறம் அவருடைய காது பகுதியை வந்து 2B பென்சில் யூஸ் பண்ணியிருக்கோம். 2B பென்சில் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக அழகாக பண்ணிகிட்ருக்குறோம் ஷேடிங். அதுக்கப்புறம் பிளெண்டிங் ப்ரஷ்ஷை வச்சு இந்த 2B பென்சில் யூஸ் பண்ண இடத்துல மட்டும் பிளெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப அப்புறம் பார்த்திங்கன்னா பைபி பென்சிலை வச்சு கொஞ்சம் டார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் பகுதியை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே 2B பென்சிலை வச்சு ஃபுல்லாக ஷேடிங் பண்ணாமல் ஒரு சைடாக கொடுக்குறோம். ஏன்னா நம்ம எப்போதுமே ஃபுல்லாக ஷேடிங் பண்ணி தான் பார்த்துருக்குறோம். இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக நம்ம வரைகிறதுனால நம்ம சிம்பிளாக வரைகிறதுங்கிறதுக்காக நம்ம 2B பென்சில் அங்கங்கே ஷேடிங் பண்ணுறோம். ஃபுல்லாக ஷேடிங் பண்ணாமல் பாருங்கள், இதனுடைய மூக்கு பகுதி அதே போல் தான் ஃபுல்லாக ஷேடிங் பண்ணாமல் சிம்பிளாக ஷேடிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உதட்டு பகுதியும் ஃபுல்லாக ஷேடிங் பண்ணாமல் 2 கார்னர் மட்டும் ஷேடிங் பண்ணி இது பண்ணுறோம். அப்புறம் அவருடைய ஃபேஸ் பகுதி ஃபுல்லாக ஷேடிங் பண்ணாமல் லைட்டாக அங்கங்கே ஷேடிங் பண்ணியிருக்கோம். கழுத்து பகுதி அதே போல் நம்ம ஷேடிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் அவருடைய அந்த கழுத்து பகுதியில் உள்ள திருநீர் பட்டை அதையும் ஷேடிங் பண்ணிவிட்டு நடுவில் உள்ள பொட்டை கொஞ்சம் டார்க்னஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் இந்த ஸ்னேக் பகுதியில் பார்த்திங்கன்னா, அதாவது பாம்பு பகுதியில் 2 பகுதி மட்டும் டார்க் பண்ணணும், நடுவில் கொஞ்சம் ப்ளைனாக விட்டுறணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டோம். பிளெண்ட் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரிஜினல் லுக் கொடுக்கும். நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மெக்கானிக்கல் பென்சில் 0.5 8B பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வச்சு கண்ணுகளுடைய புருவங்களை டார்க் பண்ணுறோம். அப்புறம் கண்களை நல்லா ஷேடிங் பண்ணுறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் மட்டும் பொடிசாக கொடுக்கறதுக்காக இந்த பென்சிலை யூஸ் பண்ணுறோம். அதாவது இதனுடைய அந்த பல்பம் இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா 0.5 திக்னஸில் தான் இருக்கும். அதனால் நம்ம ரொம்ப அக்யூரேசியான பென்சில் வந்து லைன்ஸ் வந்து நம்ம போடலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப உதட்டு பகுதியை அப்படியே கார்னர் பகுதியெல்லாம் டார்க் பண்ணிவிட்டு அதனுடைய நெத்தி பகுதியில் உள்ள கழுத்து பகுதியில் உள்ள திருநீர் பட்டையில் உள்ள பொட்டுகளுக்கும் டார்க் பண்ணியிருக்கோம். திரும்ப இதனுடைய ஸ்னேக், அதாவது பாம்பினுடைய அந்த தோல் பகுதியெல்லாம் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும் பார்த்திங்களா. ட்ரையாங்கிள் சொல்ல முடியாது, ஒரு நீள் வடிவில் ஒரு சதுரம் இருக்கும், செவ்வகம் சதுரம் அதே மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இந்த சைட் ஃபுல்லாக லைன் கொடுத்தாச்சு. திரும்ப இதனுடைய அவுட்லைன் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் இந்த பென்சிலை வச்சே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா கற்பனைகளை வரைஞ்சது பார்த்திங்களா, அதனால் சில இடங்களில் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணியிருப்போம். இங்கே ஆரம்பித்து இங்கே முடிக்கிறத மிஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு பார்த்து வரையுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று மிஸ் பண்ணாமல் அங்கே எங்கெங்கே இருக்கோ அது அப்படியே ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி தானே, அது சின்னது இருக்கிறத பெருசாக பண்ணுறத நம்ம வரையுதோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கற்பனையில் வரைஞ்சதுனால சில இடங்களில் மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாம்பினுடைய பகுதிகளை அதனுடைய கழுத்து பகுதியெல்லாம் 2B பென்சிலை யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி இதை ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணுறோம். 2B பென்சில் யூஸ் பண்ணாலும் சரி, 5B பென்சில் யூஸ் பண்ணாலும் சரி, பிளெண்ட் பண்ண வேண்டியது அவசியம் இருக்குது. சில இடங்களில் தேவைப்படாது. இப்போ இதில் வந்து 5B பென்சில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் மெக்கானிக்கல் பென்சிலை வச்சு நல்லா கொஞ்சம் டார்க்னஸ் பண்ணி அதனுடைய அந்த தோல் பகுதியில் உள்ள ஸ்கொயராக இருக்குது பார்த்திங்களா, இந்த வளைவு பகுதி, இதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் பென்சில் வச்சு பண்ணோம்னா ரொம்ப பொடிசாக லைன் விழும் அப்படிங்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு போக அந்த ஒரிஜினல் லுக் அழகாக கிடைக்குது. ரொம்ப அழகாக வரையலாங்க. ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேறு எந்த சேனலையும் எக்ஸ்பிளைன் பண்ணாத அளவுக்கு இந்த சேனலில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த சேனல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டு சப்ஸ்கிரைபு தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் வெளியிலலாம் ட்ராயிங் கிளாஸ் போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி பே பண்ண வேண்டியிருக்கும். இதில் வந்து நீங்கள் யூடியூப் சேனலில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் கற்றுக்கலாம். பாருங்கள், திரும்ப அந்த வந்து சென்டரில் உள்ள அந்த லைனை பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணுற லைனை கொஞ்சம் டார்க் பண்ணுறேன். நல்லா டார்க் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் அந்த நிலவுக்கு வந்து கொஞ்சம் ஷேடிங் பண்ண விட்டுட்டோம். ஸோ அதை பண்ணியிருக்கிறோம். இந்த சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த ட்ராயிங்கை வந்து ரொம்ப லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில்